ஒருமுறை அசுர ராஜன் ஹிரண்யகசிபு தனது அகந்தை மற்றும் சக்தியால் உலகத்தை ஆட்கொண்டார். என்னை மட்டுமே வழிபட வேண்டும் என்ற கட்டளையால் மக்கள் அஞ்சி வாழ்ந்தனர். ஆனால் அவனது மகனான பிரகலாதன் மட்டும் தன்னுடைய தெய்வீக பக்தியில் நிலைத்திருந்தான். எங்கே உள்ளது அந்த விஷ்ணு என்று ஹிரண்யகசிபு கோபத்தில் கத்த, விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரம் கல்லிலிருந்து தோன்றி வந்தார். சிங்க முகம், மனித உடல் மற்றும் கூரிய நகங்களுடன் நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை மடியில் அமர வைத்து தர்மத்தின் போராளியாக அவனது அகந்தையை அழித்தார். ஆனால் நரசிம்மரின் தாங்க முடியாத கோபம் அண்டத்தையே உலுக்கியது. அந்த கோபத்தை அடக்க சிவபெருமான் ஷரபாவதாரத்தில் தோன்றி தனது தெய்வீக சக்தியால் நரசிம்மரை அமைதியாக மாற்றினார். இறுதியில் நரசிம்மரும் ஷரபாவும் தங்கள் தெய்வீக ஒளியில் ஒன்றிணைந்து தர்மத்தின் மகிமையை உலகுக்கு எடுத்துக்காட்டினர். இதுவே பக்தியின் ஆற்றலும் அகந்தையின் முடிவும் காட்டும் தர்மத்தின் தெய்வீக கதை.